வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்று ஒரு முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது. அது குறித்து தான் இன்று நாம் பேச இருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்தது, நாகர்கோவில் பேசியது மற்றும் சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் மாணவிகளுடன் கலந்துரையாடியது ஒரு மிகப்பெரிய அளவில் நேற்று சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. அவர்களுக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாஜக எதிர்ப்பு பாரம்பரியத்திலிருந்து வந்த மூப்பனார் அவர்களுடைய மகன் பாஜக கூட்டணியில் சேர்கிறாரா என்கின்ற கேள்வியும் அப்போது எழுந்தது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த கூட்டணி, இந்த அணி சேர்க்கை, இதில் இருக்கக்கூடிய கொள்கை மாற்றங்கள், ராகுல் காந்தி வருகை, இது போன்ற பல்வேறு கேள்விகளுடன் தான் இன்றைய அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முனவர் பாஷா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கராத்தே தியாகராஜன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். முனவர் பாஷாட்ட இருந்தே தொடங்குவது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது, பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அமைச்சர் பதவியே தேவையில்லை என்கின்ற நிலையில் மூப்பனார் அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்க. அதாவது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் தனது இறுதி காலம் வரை உறுதியாக இருந்தவர் மூப்பனார் அவர்கள். இன்று வாசன் அவர்களுக்கு பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டதா, கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவா? முதல்ல நீங்க சொல்ற ஒரு தவறு என்னன்னு சொன்னா, மூப்பனார் அமைச்சர் பதவிக்காகவோ எதுக்காகவும் அவர் அமைச்சர் பதவின்னு சொல்ல இல்ல. அதாவது திமுகவும் தமாகவும் கூட்டணி வச்சு தேர்தல் களத்தை சந்திச்சு 3 எம்பிக்கள் தமாகவின் சார்பில் வெற்றி பெற்றார்கள். அன்றைக்கு பிரதமராக இருந்த வாஜ்பாயின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த பொழுது, நேற்று வரை மதசார்பற்ற கொள்கையில் அழுத்தமான நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக அம்மையார் ஜெயலலிதா வாஜ்பாய்க்கு எதிராக ஒரு நிலை எடுத்து விட்டார் என்ற உடனேயே வாஜ்பாயை ஆதரித்து ஒரு நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற பொழுது, தலைவர் மூப்பனார் அவர்கள் மதசார்பற்ற கொள்கையிலே அழுத்தமான நம்பிக்கை கொண்டவர் என்ற முறையில் தன்னுடைய 3 வாக்குகளை கொண்டு வாஜ்பாய் ஆட்சி கவிழ்வதற்கு காரணமாக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு வாஜ்பாயை ஆதரித்து அதற்கு பின்னால் தொடர்ந்து தேர்தல் கூட்டணி அமைத்து ஆட்சியிலேயும் வாஜ்பாய் ஆட்சியிலே பங்கெடுத்து கொண்டார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலை என்பது, எங்களை பொறுத்தவரை மதசார்பற்ற கொள்கையிலே அழுத்தமான நம்பிக்கை உள்ளவர் தலைவர் வாசன், மூப்பனாருடைய மகன். அவர் திமுக காங்கிரஸ் அமைத்த கூட்டணியிலே அங்கம் வைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியிலே தான் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருந்தார். மதசார்பற்ற கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. அந்த கடமையை அவர்கள் ஒழுங்காக செய்திருந்தால் நாங்கள் அந்த அணியை விட்டு வருவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே தமிழ் மாநில காங்கிரசினுடைய எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு அதிமுகவின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணியிலே எங்களை நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், எங்களுடைய கூட்டு என்பது அதிமுகவுடன். திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி அமைத்திருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேரளாவிலே முஸ்லீம் லீக் ஒரு மதசார்பற்ற கட்சி என்று சொல்லி அவர்களோடு சேரமாட்டேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இருக்கிறது, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்கிறார்கள். அவர்களை கேட்டால் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களுடைய கூட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முஸ்லீம் லீக்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வதை போல எங்களுடைய தமிழகத்தில் இப்போது எனக்கு தெரிந்து காங்கிரசாரோ இடதுசாரிகளோ அப்படி சொல்வது இல்லை. இங்க கேரளாவில் நான் சொல்றது, கேரளா ஊருக்கு ஒரு நியாயமா கம்யூனிஸ்டுகளுக்கு? கேரளாவில் காங்கிரஸோட தான் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு. ஆனா கம்யூனிஸ்டுகள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால எங்களை பொறுத்தவரை நாங்கள் இங்க அதிமுக கூட்டணியில அங்கம் வைக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய நிலை. அதிமுகவில் அங்கம் வகிக்கிறோம் அப்படிங்கிறப்ப பொன் ராதாகிருஷ்ணன் பக்கத்துல இருந்து தானே ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாரு. யாரு? பொன் ராதாகிருஷ்ணன். எல்லா இன்னைக்கு வந்த படங்கள் எல்லாத்துலயும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் உங்களுடைய தலைவர் வாசன் அவர்களும் பக்கத்துல தான் நிக்கிறாங்க. ஏங்க பக்கத்துல நிக்கிறது வேறங்க. அதுக்காக எங்களுடைய கொள்கை இப்ப நீங்க நான் என்ன கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டு வைத்தால் சிறுபான்மை மக்களை திமுக காப்பாற்றும் என்று நம்புவதை போல எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்றைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு துணையாக இருப்போம், அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக தலைவர் வாசன் இருப்பார் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். இல்ல பாஜகவினுடைய கொள்கையில் இருந்து நீங்கள் வேறுபட்டவர் தான். ஆமா, அதுல மாறுபாடு. பாஜக தான் மீண்டும் பிரதமராக வர வேண்டும், பாஜக தான் மத்தியில் ஆட்சியில் வர வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலில் பாடுபட போறீங்க. அதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும்.
இல்ல அதுக்கு தானே நீங்க வாக்கு கேட்க போறீங்க. நாங்க அதிமுக கூட்டணிக்கு இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணிக்கு தலைமை அதிமுக. ஆக அதிமுக கூட்டணிக்காகத்தான் நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வோம். பாஜக நிற்கின்ற 5 தொகுதிகளிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேலை பார்க்காது, அப்படி வேலை பார்க்காதுன்னு ஒப்பந்தத்துல சொல்லலையே நாங்க. ஆனா வேலை பார்க்க மாட்டீங்க சார். வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது வேலை பார்ப்போம், அது வேற. பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான். இல்ல அது சரி சார். ஆனா இப்ப நீங்க தேர்தலுக்கு முன்பு இப்ப பாஜகவுக்கு தானே ஆதரவு தரீங்க, பாஜக வெற்றி பெறுவதற்கு தானே உழைக்க போறீங்க. இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாரின் பாரம்பரியம் மதச்சார்பற்ற தன்மை கொண்ட கட்சி இப்போது பாஜகவிற்காக தானே வேலை பார்க்க போகுது. ஆமா சார், அந்த கூட்டணியில் இருக்கும்போது பாஜக வேலை செய்யறோம். அதே நேரத்தில் எங்களுடைய கொள்கை மதசார்பற்ற கொள்கையிலிருந்து நாங்க பின்வாங்க மாட்டோம்ன்றது எங்களுடைய மூப்பனார் அவர்கள் பாஜகவுடன் திமுக கூட்டணி வச்சப்ப நீங்க சொன்னீங்களே ஆதரிக்கலைங்க. அன்றைய வெற்றியை திமுக வெற்றி பெற்ற அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்தியாவில் ஒரு தமிழன் பிரதமர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு தலைவர் மூப்பனாருக்கு தான் வந்தது. உண்மையிலே சொல்றேன், அந்த வாய்ப்பு தட்டி பறிச்சது திராவிட முன்னேற்ற கழகம். அது தவறு தவறு. இல்ல 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 நீங்க வேற மூப்பனாருக்கு பிரதமராக கூட ஒரு இது வேற டாபிக். நான் கேட்டது பாஜகவுடன் திமுகவுக்கு சம்பந்தமே கிடையாது. திமுகவுக்கு சம்பந்தம் உண்டு. இல்ல அது ஏங்க நீங்க தானே தமாக அன்னைக்கு இருந்தீங்களா இல்லையா? கொடும்பாவி கொளுத்தணுமா இல்லையா? யார? சத்தியமூர்த்தி பவன்ல கொடும்பாவி முரசலிமாறன் கொடும்பாவி நீங்க கொளுத்தல சார், நீங்க கொளுத்தல, தமாக காரங்க கொளுத்துறாங்க முரசலிமாறன் கொடும்பாவிய. ஏன்னா அவர் தான் கெடுத்தாருன்ற மாதிரி ஒரு திமுக சம்பந்தம் கிடையாதுங்க. நீங்க சம்பந்தம் இல்ல பாருங்க, நீங்க வாசனை பத்தி பேசுங்க. இப்ப நீங்க வாசனை பத்தி தான் சொல்லுங்க, அத பேசுங்க. வாசனை பத்தி தான் பேசிட்டு அப்ப திமுக திமுக பிஜேபியோட கூட்டு சேரலாம். யார? திமுக பிஜேபி திமுக பாஜகவுடன் கூட்டு சேரும் போது அப்போது கூட மூப்பனார் அவர்கள் பாஜகவுடன் சேர மாட்டேன் உறுதியா இருந்தாரா? இல்லையா இருந்தார் சார். அந்த பாரம்பரியம் அந்த பாரம்பரியம் வராம தடுத்தது காங்கிரஸ் கட்சி தான். இங்க ஒரு மிகப்பெரிய அதாவது இந்தியா ஃபுல்லா பாருங்க மதசார்பற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்கிற முயற்சி ஏதாவது நடந்திருக்கா? ஏதாவது ஒரு ஊர்ல காங்கிரஸோட மதசார்பற்ற மாநில கட்சிகள் கூட்டு வச்சிருக்கா? சொல்லுங்க. இதை யார் செஞ்சிருக்கணும்? அடுத்த பிரதமர் சொல்ற காங்கிரஸ் கட்சி தானே அந்த முயற்சி எடுத்திருக்கணும். சார் இப்ப காங்கிரஸ் திமுக ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியா இப்ப இருக்கிறாங்களா சார்? நீங்க அந்த கூட்டணியை சேராம பாஜகவோட அந்த கூட்டணியை நாங்க சேரல சார். நாங்க சேராம போல, எங்களை சேர்த்துக்க கூடாதுன்னாங்க. நீங்க இப்ப திமுகவோட சேர தயாரா இருந்தீங்க. நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணுமே. திமுகவோட தானே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். யார் தடுத்தது? யார்? இப்ப திமுகவுடன் சேர முயற்சி செய்து கிடைக்காத காரணத்தினால் பாஜக கூட்டணி நிர்பந்திக்கப்பட்டிருக்கீங்க. வாசன் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். எங்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்லும்போது நாங்க அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டியது திமுக தலைமையா காங்கிரஸ் தலைமையா? அது யாருன்றது திமுக தலைமைக்கு தான் தெரியும். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு பாஜக கூட்டணி செல்வதற்கெல்லாம் அதையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய வேலையில் செய்ய வேண்டிய காங்கிரஸ் தலைமை அதிலிருந்து தவறிவிட்டது. இப்படி ஒரு சூழலுக்கு தள்ளியதில் காங்கிரஸ் கட்சிக்கு தான் பொறுப்பு அப்படிங்கிறார். தமிழ்நாடு பொறுத்த மட்டும் எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைமை திமுக தான். அவங்க தான் டிசைட் பண்ணணும் எந்த கட்சியில் அலையன்ஸில் இருக்கணும், எவ்வளோ சீட் அவங்க தான் டிசைட் பண்ணணும். காங்கிரஸும் திமுக தான் கூட்டணி. ஸோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க எந்த கட்சி கூட்டணியில் இருக்கணும், எவ்வளோ சீட்ஸ் கொடுக்கணும். இதில் அவங்க தான் டிசைட் பண்ணணும். திமுக தலைவர் அண்ணன் அவர் ஸ்டாலினும் திமுக தலைவர் அவங்க தான் டிசைட் பண்ணணும் எந்த கட்சியில் இதில் இருக்கணும்னு சொல்லி. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் அதர் ஸ்டேட் சொல்கிறீங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் டிஃப்ரெண்ட். இந்த ஸ்டேட்டை பொறுத்த மட்டும் அவங்க தான் திமுக பொறுத்த டிசைட் பண்ணோம். எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், எந்த கட்சியில் உள்ளர இருக்கணும், எவ்வளோ சீட் இருக்கணும் அவங்க தான் டிசைட் பண்ணோம். 98 பொறுத்த மட்டும் அன்னைக்கு எவ்வளோ ப்ரெஷர் தலைவர் மூப்பனாருக்கு வந்துச்சு. நானே ஒரு அண்ணன் ரஜினிகாந்த் கூட பர்சனலாக கூப்பிட்டு கூட ஒரு சந்திரபாபு நாயுடு ப்ரெஷர் பண்ணார். யாருக்கிட்ட? இவர்கிட்ட, அண்ணன் ரஜினிகிட்ட. நீங்களும் தலைவர் மூப்பனார்ட்ட பேசுங்க. ஏன்னா அன்றைக்கி அந்த 6 சீட்டு திமுக 3 சீட்டான. ஸோ அந்த ப்ரெஷருக்கெலாம் அவர் அடி பண்ணவே இல்லை தலைவர் மூப்பனார். அந்த எம்பி ஜெயிச்ச பேர் கூட காங்கிரஸ் விட்டு ஒரு சீதாராம் நரசிம்மராவ் ஏற்று தான் நாங்களாம் அந்த ஒரு அணி அமைச்சோம் தமாக. ஸோ மக்கள் எழுச்சி பெற்றது. 98 கூட நான் போகவே இல்லை, சப்போர்ட் பண்ணல. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் இவங்க சொல்கிறாங்க திமுகவோட பேச்சுவார்த்தை. அது ஓப்பனாக இன்றைக்குமே அவர் வாசனை திமுக தமாக தலைவர் வாசனை பொறுத்த மட்டும் ஓப்பனாகவே இன்றைக்குமே சொன்னது இல்லை. யார் பேசுனாங்க? ஞான தேசிகனை விட்டு யார்ட்டும் ஒரு சீனியர் லீடர் பேசணும் ஒன்றுமே தெரியல, மர்மமாகவே இருக்குது. பேசினாங்க, அங்கே பேசினாங்க, இங்கே பேசினாங்க, முயற்சி பண்ணவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு பண்ணவே இல்லை.
முயற்சி பண்ணலன்னு இவர் சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுங்க. இல்ல இவர் சொல்ற மாதிரி கூட்டணி தலைவர் ஸ்டாலின் சொல்லுங்க. என்கிட்ட பேசவே இல்ல காங்கிரஸ் தமாக சார்பு. நீங்க சொல்லுங்க, யாரு ஞானதேசிகன் தலைவர் வாசன் தாங்க பேசுவாரு. ஞானதேசிகன் எதுக்கு பேசணும்? எங்க கட்சி பேசினாரு? உங்க கட்சியில யாருக்கிட்ட போய் பேசுறாங்க? தமிழ்நாட்டுல அழகிரி தலைவரா இருக்காரு. டெல்லிக்கு போய் தானே பேசினாங்க. கனிமொழியும் டிஆர் பாலுவும் ராகுல் காந்தி கிட்ட ராகுல் காந்தி கிட்ட கூட அழகிரி தலைவர் வச்சு தானே பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு தலைமை இங்க அழகிரி இருக்காரு. அழகிரியா ராகுல் இல்ல ஹாசன் தலைவர் ஸ்டாலின் கிட்ட பேசினார். ஸ்டாலினோட தான் தொலைபேசி தொடர்புல இருந்தாங்க. உங்களுக்கு நம்பிக்கையா இருக்க, உறுதியா நடக்கும்னு சொன்னாங்க. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க? காங்கிரஸ் தலைமை உங்களை சேர்த்து கூடாதுன்றாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒரு திமுக மீதான ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கா? இல்ல அதெல்லாமே கிடையாது. எங்களுக்கு இந்த மதசார்பற்ற கட்சிகளை ஒருங்கிணைச்சு ஒரு மகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்றது எங்க நோக்கமா இருந்தது. ஆனா அந்த நோக்கம் இப்ப நிறைவேறல. அந்த நோக்கம் திமுக தலைமை அது செய்யல, செஞ்சு முடிக்கல. மோடி பிரைம் மினிஸ்டர் ஆவறது ஒத்துக்கிறீங்களா? நீங்க இந்த கூட்டணியில ஒத்துக்கிட்டு தானே இருக்க முடியும். அப்ப இப்பதான் சொன்னீங்க ஒத்துக்க, நாங்க பிரைம் மினிஸ்டர் யார் நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க. உங்க தலைமை மோடியை நீங்க அது தேர்தல் பிறகு மக்கள் முடிவு போன்ற நீங்களே சொல்றீங்க. அப்ப மோடியை நீங்களே ஒத்துக்க மாட்டேன் நீங்களே சொல்றீங்க. இப்ப கூட்டணியினுடைய நீங்க சொல்ற சிறுபான்மை பாதுகாவலா இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க அதிமுக கூட்டணி ஒத்துக்கிறீங்க. உங்க பிரைம் மினிஸ்டர் மோடி இப்ப என்ன சொன்னீங்க? தேர்தலுக்கு பிறகு மக்கள் முடிவு பண்ணார். அப்ப மோடி தமிழ் மாநில காங்கிரசுக்கு தற்போது அரசியலில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கா? ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா? தீர்க்கமான முடிவு எடுத்து தான் அதிமுக கூட்டணி லாங் ஸ்டாண்டிங். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஏதோ இந்த நாடாளுமன்ற தேர்தலோட முடியக்கூடாது. உள்ளாட்சி தேர்தல் அடுத்த கட்டம் வருது. அந்த அடுத்த கட்ட தேர்தலில் கீழ்மட்டத்தில் இருக்கிற இயக்கத்து நண்பர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை, அதிகார பதவிகளை பெற்றுத்தரணும்னு தலைவர் வாசன் நினைக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் ஒரே ஒரு சீட்டுக்கு எதுக்கு ஒத்துக்கிட்டாரு? எங்களுடைய கட்சியினுடைய பலம் என்னன்னு தெரியும். இருந்தாலும் எதுக்கு ஒரு சீட்டுக்கு ஒத்துக்கிறாருன்னு சொன்னா, கீழே இருக்கிற தொண்டனுக்கு அங்கீகாரத்தை பெற்றுத்தரணும். அவரை நம்பி லட்சக்கணக்கான தொண்டன் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. கட்சி தொடர்ந்து நடத்தணும்னா ஏதாவது ஒரு கூட்டணியில் இருக்கணும். எல்லா அரசியல் கட்சியும் சார், நாங்க மட்டும் இல்ல, எந்த அரசியல் கட்சி தனித்து நிக்க தயாரா இருக்கு சொல்லுங்களேன். எல்லா கட்சியும் தனித்து நிக்க தயாரா இருந்தா நாங்க தயார். தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணி கலாச்சாரமே திமுக தானே கொண்டு வந்தது. 67ல் 7 கட்சி கூட்டணி, ஒரு காமராஜர் எதிர்க்க. அப்புறம் கூட்டணி கலாச்சாரம், கூட்டணியில சேர்த்துக் கொள்வது, கூட்டணிக்கு வருவது, இந்த கட்சி கூட்டணிக்கு வரணும்னு ஆசைப்படுவது எல்லாம் தேர்தல் சமயத்தில் நடக்கும். அப்படி பார்த்தால் திமுக கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் வேண்டும் என்று விருப்பப்படவில்லை. அதுதானே அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அவ விருப்பப்படலனா அந்த அளவுக்கு வலிமையா இல்லன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. வலிமையா இல்லன்னு இல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்துக்கு அடிபணிச்சாங்க. நான் என்ன கேக்குறேன், யார் நிர்பந்திக்கிறா? யார் நிர்பந்திக்கிறாங்க? தலைமையே தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்த்துக்க கூடாதுன்னு யார் நிர்பந்திக்கிறா? திமுக தலைமைக்கு தான் தெரியாது. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நாங்கெல்லாம் மக்கள் நல கூட்டணி அமைச்சோம். தேமுதிக, மதிமுக, விடுதலை சிறுத்தை, மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி, தமாக உட்பட அந்த கூட்டணி அந்த கூட்டணியில இல்லாம திமுகவை மட்டுமே நம்பி இருந்தது மனிதநேய மக்கள் கட்சி. ஜவாஹிருல்லா அவருடைய நிலைமை இன்னைக்கு என்ன? திமுக அவருக்கு இட ஒதுக்கீடு கொடுத்தாங்களா? ஆனா எங்களோட சேர்ந்து திமுக ஆட்சிக்கு வராம தடுத்த மதிமுகவுக்கு சீட் இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட் இருக்கு, 2 கம்யூனிஸ்டுகளுக்கு சீட் இருக்கு. ஆனா திமுக கூட்டணியை உடைச்சு விடுற மாதிரி இருக்கு. நீங்க இல்லைங்க, இருக்கிற யதார்த்தமான நிலையை சொல்ற. மனிதநேய மக்கள் கட்சி அவங்கள நம்பி தானே இருந்தாங்க. நேத்து வரைக்கும் எங்களோட இருந்தவங்க அந்த தேர்தல் வந்த போது மக்கள் நல கூட்டணிக்கு வராம திமுகவோட போனாங்க. மக்கள் நல கூட்டணி எப்பயோ உடைஞ்சு இல்லைங்க. அப்ப நகர் இடைத்தேர்தல் அப்பயே அவங்க திமுக. அதுக்கு முன்னாடியே நாங்க மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போது அதுக்கு வரல ஜவாஹிருல்லா. அவர் திமுகவோட தான் இருந்தாரு. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில தான் போட்டிட்டாரு. ஆனா அவருக்கே ஒரு வாய்ப்பு இல்லையே திமுக கூட்டணியில. இல்ல இல்ல அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல. மக்கள் கட்சி என்ன சொல்றாங்க, நாங்க நிலையை புரிந்து கொண்டு நாங்கள் ஆதரிக்க தயாரா இருக்கோம். ஏன்னா பாஜகவை வீழ்த்துவதே எங்களுக்கு ஒரே லட்சியம். அதுக்கு திமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரணுங்கிறனால அவங்க ஆதரிக்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு முடிவை தமிழ் மாநில காங்கிரஸ் எடுக்கல. ஏன் எடுக்கணும்? கட்சியை நடத்தணும் சார், நாங்க தக்க வைக்கணும் கட்சியை. அந்த நிலையில எடுத்துட்டீங்க. நாளைய தேர்தலோட மதச்சார்பற்ற தன்மை என்கின்ற மூப்பனாரின் கொள்கையா கட்சியை தற்போது காப்பாற்றணுமாங்கிறப்ப கட்சியை காப்பாற்றணுங்கிற நிலையை பாமக எடுத்துருச்சு. மூப்பனாருடைய கொள்கையில இருந்து நாங்க மாறுபடல. பாஜக கூட்டணி வச்சிட்டீங்க சார். நீங்க திமுக வச்சது அன்னைக்கு கேட்டீங்களா? நீங்க எல்லாம்
திமுக வச்சா திமுக வச்சா பாரம்பரியம் இல்ல சார். திமுக தானே பகுத்தறிவு கொள்கைக்கு சொந்தக்காரங்க, மதசார்பற்ற கொள்கையில லட்சியத்துல உறுதியானவங்கன்னு சொன்னா அவங்க வச்சா ஒரு நியாயம், நாங்க வச்சா ஒரு நியாயமா? நான் கேக்குறேன். அதுக்கு விமர்சனம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், அவங்க நான் கங்காஸ்தானமா, அவங்க கிட்ட போயிட்டு வந்துட்டீங்கன்னா கங்காஸ்தானம், நாங்க வச்சா மதசார்பற்ற கொள்கைக்கு விரோதம். ஏன் நாங்க பாதுகாக்க மாட்டோமா சிறுபான்மை மக்களை? இல்ல நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு என்னைக்கும் நான் கேக்குறேன். இப்ப திமுக தான் பிஜேபி கூட்டிட்டு போனீங்கன்னா அப்ப அண்ணன் ஸ்டாலின் எதுக்கு வாசன் பேசுறாரு? அவங்க தான் அங்க அப்படி இருக்காங்க. நீங்க அப்படி பேச கூடாதுங்க. இல்ல நீங்க எதுக்கு அண்ணன் ஸ்டாலின் போன்ல பேசுற ரகசியமா? நீங்க நான் என்ன கேக்குறேன், நீங்க திமுகவோட கூட்ட பாருங்க. ஏன் ரகசியமா ஓபனா பேசுறேன்னு சொல்லாதீங்க. மச்சி மச்சி ஏன் பேசுறாரு வாசன்? திமுக தயவான உங்களுக்கு எங்களுக்கு நீங்க திமுக இருப்பவர்கள் எதுக்கு திமுக பேசியிருக்கீங்க? மதசார்பற்ற கட்சிகள் ஒருங்கிணைக்கணும். அவங்க வந்து மதசார்பற்ற அணியை அமைக்கிறோம்னு சொல்லும் போது அந்த அணியில நாங்க இருக்கணும்னு விரும்புறோம். அந்த அடிப்படையில் தான் பேசணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நம்ம கராத்தே தியாகராஜன் ரொம்ப டென்ஷனா சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபியோட கூட்டு வைக்காத ஒரு தலைவரை சொல்லுங்களேன். ஒரு தலைவர், அப்படி ஒரு தலைவரா மூப்பனார் இருந்தாரு. அது தொடர்ச்சியா மட்டும்தான் இருந்தார் சார். மூப்பனார் மட்டும்தான் இருக்க வேண்டிய ஒரு தார்மீக கடமை உரிமை அதிகமா வாசன் அவர்களுக்கு இருக்கு இல்லையா? நீங்க அதிமுக கூட்டணியில் நாங்க அங்கம் வகித்தாலும் எங்களுடைய மதசார்பற்ற கொள்கையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் என்னைக்கும். அதுல உறுதியா இருப்போம். இல்ல அப்படி நினைச்சிருந்தா மூப்பனார் திமுக, தமாக, பாஜக 99ல இருந்து வாஜ்பாய் அமைச்சரவையிலேயே இடம்பெற்றிருக்கலாமே. அவர் அப்படி வேணாங்க, அமைச்சர் பதவி வேணாம், இது வெற்றி பெற்றாலும் வேணாம், தனிச்சு நின்னாரே விடுதலை சிறுத்தைகள் புதிய தமிழகம். ஆமா சார், அவர் வந்து அந்த கொள்கையில உறுதியா இருந்தாரு. வாசன் உறுதியா இல்ல சார். இன்னைக்கு வந்து எப்படி கலைஞர் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜகவோட கூட்டு வைத்தால் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பதற்காக தான் நாங்க இதை கூட்டு வைக்கிறோம்னாரு. அதே தான் எங்களுக்கும். அப்ப திமுக விமர்சிக்காதீங்க. எது பாஜகவோட கூட்டணி வச்சது விமர்சிக்கிறீங்க. ஆனா இல்ல அவங்க அரணா பாஜகவோட கூட்டு அவங்க வச்சா ஏத்துக்கிறீங்க, நாங்க வச்சா விமர்சிக்கிறீங்கன்றதுதான் என்னுடைய வாதம். எல்லாருக்கும் தான். இப்ப தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்ல எந்த தலைவரும் அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, நம்முடைய மரியாதைக்குரிய ப. சிதம்பரம், எல்லாரும் தான் பாஜக கூட்டு வச்சவங்க தான். 2 சீட்டு வாங்கி இல்ல பாஜக இது இந்த புள்ளி முக்கியமானது. அதாவது இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு ஆரம்பிச்சப்ப ஜனநாயக பேரவை ப. சிதம்பரம் 2 சீட்டு, வள்ளல் பெருமாள், ரங்கநாதன் போன்றவங்க எல்லாம் கூட வெற்றி பெற்றாங்க. திமுகவோட கூட்டணி ஜெயமாறன், விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே கூட்டணி வச்சாங்க. அப்ப அதனால ப. சிதம்பரத்தை வந்து ஒரு மதச்சார்பற்ற தன்மையிலிருந்து விலகி விட்டார் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்க முடியாது இல்லையா? இப்ப அதான் அவர் வைக்கிறார். ப. சிதம்பரம் கூட்டணி வச்சிருக்காரு. அந்த திமுக இன்று பாஜக விமர்சிக்கிற அனைவரும் பாஜக கூட்டணியில் இருந்த போது அவர்கள் எல்லாம் நான் மதச்சார்பற்றதுக்கு எதிரானவர்கள் சொல்லிட முடியுமா அப்படிங்கிற திமுக கூட்டணி வச்சாங்க. அதே மாதிரி யாருக்கு இப்ப அவர் அதைத்தான் சொல்றாரு. அதிமுக கூட்டணி வச்சிருக்கோம், பாஜக வைக்கலங்கிறாரு. நான் கேக்குறது கேட்டுங்க. திமுக கூட்டணி வச்சார்ல அவரு, அன்னைக்கு அதிமுக தலைவர் சிதம்பரம் போன் பண்ணி ஜெயலலிதா கிட்ட பேசினாரா? நான் கேக்குறேன். ஜெயலலிதா கால போய் இருந்தாங்க. நான் கேக்குறேன். நேத்து வரைக்கும் திமுக பேசிட்டு வாசன் வந்து ரகசியமா வந்து திமுக பேசிட்டு இன்னைக்கு போய் மாத்திரம் என்ன அர்த்தம்? நீங்க ஸ்டாண்ட் வாங்க. அண்ணா திமுக தான். திமுக நேத்து வரைக்கும் தலைவர் வாசன் நேத்து வரைக்கும் தலைவர் பேசிட்டு நீங்க எதுக்கு நீங்க அங்க போறீங்க? கேள்வி கூர்மையானது. பாஜகவுடன் ப. சிதம்பரமும் கூட்டணி வைத்திருக்கிறார். அதனால் ஜெயலலிதா பேசினாரா? நேத்து வரைக்கும் அண்ணன் ஸ்டாலின் போன்ல நேத்து வரைக்கும் அண்ணன் ஸ்டாலின் போன்ல பேசுனது உண்மை சார். இல்லன்னு சொல்லுங்க. நீங்க பிஜேபியோட வச்சீங்களா இல்லையா சிதம்பரம்? நீங்க இல்ல இல்ல 2 சீட்டு ரங்கநாதன் 2 பேர் சீட்ல அவர் வைக்கவே இல்ல. கூட்டணி அவர் இல்லாம காங்கிரஸ் ஜனநாயக யார் தலைவர்? கேளுங்க. கூட்டணி வச்சாரு ஊருக்கு சிதம்பரம். நேத்து வரைக்கும் ஜெயலலிதா பேசினார். அவரு யாரு பேசிட்டு அத்தனை நாள் வந்து ஜெயலலிதா எதிர்ப்புனால தான் கூட்டணியே வச்சாரு. ஜெயலலிதாவோட மூப்பனார் நேத்து வரைக்கும் பேசிட்டீங்க. நான் என்ன சொல்றது, இந்த கூட்டணி வைக்கிறது இயல்பு அப்படி சொல்றீங்க. இவர் என்ன சொன்னாரு? எங்க பாஜக கூட்டணி இல்லன்னு சொன்னார்ல. சிதம்பரம் கூட்டணி அவர் வச்சா நேத்து வரைக்கும் அண்ணன் ஸ்டாலின் பேசிட்டு ஒரே நாள் எடப்பாடி போற எடப்பாடி தலைமை ஏத்துக்கிறேன்னா ஆனா பிஜேபி ஒரு கூட்டு கிடையாது. எடப்பாடி பிஜேபி தான் கூட்டுங்க. நீங்க வச்சீங்களா இல்லையா? நாங்க வைக்கவே இல்ல. அடுத்த புள்ளிங்க வைக்கல.
மதச்சார்பற்ற தன்மையினுடைய முகமா ராகுல் காந்தி இருக்காரா இல்லையா உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க? மதச்சார்பற்ற தன்மையினுடைய ஒரு அடையாளமா ஒரு முகமா ராகுல் காந்தி இருக்காருன்னு நீங்க பாக்குறீங்களா? மனோர் பாஷா அப்படி பாக்குறீங்க? இல்ல சார், இப்ப நான் என்ன சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியும் சரி பிஜேபியும் சரி நாணயத்தின் ரெண்டு பக்கமா தான் நான் பாக்குறேன். ஏன் மதச்சார்பற்ற தன்மையிலும் ஆமாங்க. ஏன்னு சொன்னா சிறுபான்மை மக்கள் விஷயத்துல ரெண்டு பேரும் ஆமா சார், ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களா தான் நான் பாக்குறேன். ஏன்னு சொன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது இந்தியாவில் ஆட்சி நடந்தது 2014 ஒரு கேபினட் மினிஸ்டர் வாங்கிட்டு ஒரு டிஎச்சி ஞான தேசன் வாங்கி எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு சார் அப்ப நீங்க காங்கிரஸ் தான் சார் நீங்க காங்கிரஸ் வாசன் துரோகம் பண்ணாருங்க தலைவர் ராகுல் காந்தி. நீங்க வந்து துரோகம் பண்ணல, மூப்பனாருக்கு துரோகம் பண்ணாரு சிதம்பரம். மூப்பனாருக்கு துரோகம் பண்ணவே காங்கிரஸ் ஜனநாயக ஆரம்பிச்சு பிஜேபியோட போனாரு. நீங்க பண்ணா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சார், நீங்க பண்ணா நியாயம், நாங்க பண்ணா தப்பு. வாசன் வந்து தலைவர் ராகுல் காந்தி துரோகம் பண்ணிட்டு யாருக்கு துரோகம் பண்ணாரு? யாரு? ஒண்ணே இல்லாம இருந்த காங்கிரஸ்க்கு வாழ்வு கொடுத்தாரு வாசன் தமிழ்நாட்டுல. அவர் ஒண்ணுமே இல்லாம இருந்தாரு, ஒரு சீட் வாங்குறதுக்கு நாதி இல்லாம இருந்தது, டெபாசிட் வாங்குறதுக்கு வழி இல்ல. அந்த நேரத்துல தமாகாவை கொண்டு போய் இணைச்சதனால தான் தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு மரியாதை. அந்த நேரத்துல நீங்க அதிமுக இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாதப்போ. மூப்பனார் இருக்கும்போதே அதற்கான முயற்சிகள் நடைபெற்று விட்டதுன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல சார், வாசன் தானே கொண்டு போய் சேர்த்தாரு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு டெபாசிட் இருக்கா? ஒரு தொகுதியில ஒரு கேபினட் கொடுத்தாங்க, அவ்வளவு எம்எல்ஏக்கள் அவ்வளவு பஞ்சாயத்து தலைவர்களை கொண்டு வந்து காங்கிரஸ். இன்னைக்கு இல்ல பழைய வரலாறு உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும், ரெண்டு பேரும் ஒரே கட்சியில இருந்தவங்க, அதனால அது எல்லாருக்கும் தெரியும். இல்ல நான் கேட்பது இன்றைய சூழலில் மதச்சார்பின்மையின் முகமா காங்கிரஸா பாஜக எது இருக்கு? மதச்சார்பின்மை நீங்க மோடியை சொல்லுவீங்களா ராகுல சொல்லுவீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு தேசம் முழுவதும் இருக்கின்ற மாநில கட்சிகள் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்று சொன்னால் தேர்தலுக்கு பிறகு யார் பிரதமர் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்கிறோம். அப்ப தேர்தலுக்கு பிறகு நீங்க மோடிக்கு வாக்களிப்பீங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. மோடி ஆதரிக்க மாட்டீங்க. YMCA மீட்டிங்ல ஸ்டாலின் வந்து அடுத்த பிரதமர் ராகுல் காந்தின்னு சொல்றாரு. அதே மேடையில இருந்து சீதாராம் யெச்சூரி கீழே இறங்கி இதை நாங்க ஏத்துக்கல, நாங்க தேர்தலுக்கு அப்புறம் முடிவெடுப்போம். சந்திரபாபு நாயுடு அதே சொல்றாரு. தேசம் முழுவதும் இருக்கின்ற மாநில கட்சிகள் ராகுல் காந்தியை இன்னும் ஏத்துக்கல. இல்ல இது நீங்க சொல்வது இப்படி புரிஞ்சுக்கலாம். பொதுமக்கள் மக்கள் பிரதமர் அதிபர் தேர்தலா நடக்குது. அதிபர் தேர்தலா நடக்குது. ஏதாவது ஒரு மாநில கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் பிரதமரா வர்றதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்க. அப்படி வந்ததுன்னா அதுக்கான சூழல் ஏங்க அதுல என்னங்க மாநில கட்சி காங்கிரஸ் வருவதை ஏற்க மாட்டீங்க சார்? அது காங்கிரஸ் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அதை பத்தி எதுக்கு நம்ம சிந்திக்கணும்? உங்களோட நிறைய இன்னைக்கு இந்தியாவோட ஒரு சிறுபான்மையர் ஃபேஸ், ஒரு மத சார்ந்த கொள்கைக்கு தலைவர் ராகுல் காந்தி தான். இளைஞர்களுக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கை ஒரு நட்சத்திரமா இருக்குது தலைவர் ராகுல் காந்தி தான். மீண்டும் தமாகாவை சேர்த்துக் கொள்வதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? முதல்ல இவங்க அப்ளிகேஷன் போட்டு யார்கிட்ட பேசினாங்க டெல்லியில? நான் கேட்டேங்க, 2-3 நேரம் பார்த்து என்னங்க பண்ண போறீங்கன்னு கேட்டேன். இல்ல நான் ரெடியா இருக்கேன், நாளைக்கே அன்னை சோனியா நெருக்கமானவங்க பேசுறேன், பட் தலைவர் வாசன் வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஞானதேசி கராத்தே கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஆமாங்க, நான் சொல்றது இல்ல, சொல்றாரு நீங்க ஞானதேசி கிட்ட பேசுறீங்க. இல்ல தலைவர் ரெண்டு பேருக்குமே இணையணுங்கிற எண்ணம் இருக்கு. காங்கிரஸ் தமாக மீண்டும் இணையணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? ஏங்க நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து டெல்லி அகமது பட்டேலை பார்த்து பேசுறீங்க, வந்து பிரசிடென்ட் ஆஃப் பிரணாப் முகர்ஜியை கொடுத்து பிரஷர் பண்றீங்க. நீங்க வந்து முறையா பேசுறீங்க, ரகசியமா அங்க பேசுறீங்க பேசுறேன்னு சொல்லுங்க. பிரணாப் முகர்ஜி வந்து எங்க தலைவருடைய குடும்ப நண்பர். நீங்க தான் பாக்குறீங்க, முறையா அணுகுனாங்க. காங்கிரஸ் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. வாய்ப்பு இல்ல, திருப்பி வாய்ப்பே இல்ல. நாங்க மாநில கட்சி மாநில நலனுக்காக தான் உழைக்க போறோம். அவங்க யாருக்குமே சீட்டு கிடைக்க போறது இல்ல. விட்டு போன யாருக்கும் சீட்டு கிடைக்க போறது இல்ல. அவருக்கே தெரியும். சொல்ல சொல்லுங்க. நன்றி மனோர் பாஷா, நன்றி. இன்றைய காலை நேரத்தில் காங்கிரஸ் தமாக பழைய வரலாறு, இப்ப மதச்சார்பற்ற தன்மையில் யார் உறுதியாக இருக்கிறார் என்பதெல்லாம் குறித்து ரெண்டு பேருமே உங்களுடைய அனுபவங்கள், பார்வைகள் எல்லாவற்றையும் விரிவாக பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.